கடகராசி முழு சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பகவான் தற்போது மீனராசியில் வருவதால் கடகம் ராசிக்காரர்களுக்கு இது 9ஆம் வீடு. இது பாக்கிய தர்மஸ்தான சனி. 9ஆம் வீடு என்னென்ன குறிக்குதுங்க? அதிர்ஷ்டத்தை குறிக்கும், குருவை குறிக்கும், உயர்கல்வியை குறிக்கும், வெளிநாடு பயணம் உண்டாகும், தர்மத்தை குறிக்கும். நன்மை தீமை எவ்வளவு இருக்கும்னா, நன்மை 70%, தீமை 30%. 9ஆம் வீட்டில் சனி இருந்தால் பாக்கியம் தாமதமாக வரும், ஆனா நிலையாக வரும். பொது பலன்கள் எப்படி இருக்குன்னா, அதிர்ஷ்டம் மெதுவாக உயரும், தந்தை தொடர்பான பொறுப்புகள் கூடும், உயர்கல்வி வாய்ப்பு வரும், வெளிநாடு பயணம் உண்டாகும், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். நட்சத்திர பலன்ல ஸ்டார் புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு புதிய தொடக்கம் அமையும், கல்வி முன்னேற்றம் கிடைக்கும். பூசம்க்கு பாக்கியம் அதிகரிக்கும், வேலை உயர்வு கிடைக்கும். ஆயில்யமுக்கு குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும். அடுத்து திருமண பலன் பார்ப்போம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உருவாகும், குடும்ப ஒப்புதல் கிடைக்கும், வெளிநாடு அல்லது வேறு ஊர் அலையன்ஸ் வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆனவர்கள் துணையுடன் பயணங்கள் இருக்கும், குழந்தை யோகம் சாத்தியம், குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப பலன்ல தந்தை உடல்நிலை கவனம் வேண்டும், குடும்பத்தில் மதிப்பு உயரம், சுப நிகழ்ச்சி வாய்ப்பு உண்டாகும். உடல்நிலையில இடுப்பு மற்றும் தொடைவலி இருக்கும், மன சோர்வு உண்டாகும், பயணம் காரணமாக சோர்வு இருக்கும். படிப்பில் உயர்கல்வி சாதகமாக இருக்கும், போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும், வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உண்டாகும். தொழில் மற்றும் வேலையில் பதவி உயர்வு மெதுவாக கிடைக்கும், அரசு தொடர்பான வேலை சாதகமாக அமையும், வெளிநாட்டு ப்ராஜெக்ட் வாய்ப்பு கிடைக்கும். முதலீடு விஷயத்தில் செய்யலாம், எதுலன்னா நீண்டகால முதலீடு, கல்வி தொடர்பான முதலீடு, நிலம் சம்பந்தப்பட்ட முதலீடு. அவசர முடிவில் கவனம் வேண்டும். பரிகாரம்: சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம். ஓம் சனேஸ்வராய நமக 108 முறை. தந்தைக்கு மரியாதை செய்ய வேண்டும், குருவுக்கு உதவி செய்ய வேண்டும், கருப்பு உளுந்த தானம் செய்யலாம். திருநள்ளார் கோவிலுக்கு இல்லனா குச்சனூர் சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 9ஆம் வீட்டில் சனி இருந்தால் பாக்கியம் தாமதமாகும், ஆனா நிரந்தரமாக வரும். கடக ராசிக்கு இது தர்மமும் அதிர்ஷ்டமும் உயர்க்கும் காலம்.